ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை எப்படி ஈஸியாக ஷார்ட்டாக சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் நியூ பேட்ச் ஆரம்பித்து போய்கிட்டுருக்கு. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லாம்டா ப்ளஸ் S2. S1ங்கிறது சம் ஆஃப் த டயகனல் எலிமெண்ட்ஸ். சம் ஆஃப் த டயகனல் எலிமெண்ட்ஸ் 1 + 2 3. அடுத்தது டெட்டர்மினன்ட். S2ங்கிறது டிட்டர்மினன்ட். இப்போ 2 - 0 = 2. அப்போ ஈக்குவேஷன் என்னன்னு பாருங்கள், லாம்டா ஸ்கொயர் minus 3 lambda plus 2 is equal to c. So lambda minus 1 into lambda minus 2 equal to c. Lambda is equal to 1, 2. இதுதான் நம்மளுடைய characteristic equation. இதுதான் நம்மளுடைய eigen values. இந்த மாதிரி ஷார்ட்டாக ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி மேத்ஸ் இப்படி அன்எக்ஸ்பெக்டடாக வச்சு நிறையா ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் ஷார்ட் பீரியடில் கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணாதீங்க. இப்போவே இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லாங் டர்மாக ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்மளால் ஈஸியாக க்ளியர் பண்ண முடியும். போர்ஷன் அந்த அளவுக்கு இருக்குது, நிறையா படிக்கணும். அப்போ இப்போ இருந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், டைமை வேஸ்ட் பண்ணாங்க.